Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ மினி கேக்ஸ் நான் செய்ய ரெடி. நீங்க ரெடியா? 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் சுகர், 5 ஸ்பூன் மைதா. இதை வச்சு நம்ம நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க போறோம். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உங்க ஹெல்த்துக்கு. எங்க ஜிம் ட்ரெயினர் எப்பவுமே சொல்லுவாரு, உங்க டயட்ல கண்டிப்பா அதை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து நான் பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணுங்க. பாத்தீங்களா, வடை தட்டுற மாதிரி நான் இப்போ தட்டிக்க போறேன். இதே போலதான் நீட்டா ஒரு ரவுண்டா இருக்கிற ஷேப் மாதிரி பண்ணிக்க போறோம். இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, பாத்தீங்களா, இது போல ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேன்ல எண்ணெய் இருக்கு, அது சூடானோன்னா நம்ம அதை போட போறோம். உள்ள அது குக் ஆகணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் இல்லையா. ஸோ சீக்கிரம் ஃப்ரை ஆயிடுங்க. ஸோ நீங்க டர்ன் பண்ணி நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் உங்க வீட்டில் நாய்க்குட்டிங்கெல்லாம் இருக்காங்களா? கண்டிப்பா அவங்க டயட்ல இதை சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்க வீட்டில் 2 குட்டி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியானம் நான் இதை வேக வச்சு தான் நான் கொடுப்பேன். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அந்த கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு அவங்களுக்கு கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்க வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா யாரு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா, நம்ம ஏஞ்சல்ஸ், நம்ம நாய்க்குட்டிங்க, அவங்களுக்கு நீங்க பண்ணித்தாங்க. பாத்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க குட்டீஸுக்கு கண்டிப்பா வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அண்ட் நான் சொன்னது போல கண்ணுக்கும் நல்லது, உங்க ஹார்ட்டுக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் இந்த நேரத்தில் இதை செய்யும் போது எங்க கிளைமேட் எவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுங்களா? நீங்களே பாருங்களேன், அவ்வளோ அமேசிங்கா இருக்கு இல்லையா? எனக்கு இப்போவே சாப்பிடணும்னு தோணுது. பட் நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் செஞ்சது போல நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ மினி கேக்ஸ் ரெடியோ ரெடி.